சென்னை பூவிருந்தவல்லி வடபழனி இடையே மெட்ரோ பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கும் நிலையில் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் முதல் முதலாக நிறைவடைந்திருக்கக்கூடிய பூந்தமல்லி பைபாஸ் முதல் மற்றும் வடபழனி வரையிலான 14.6 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த வழிகாட்டத்தில் மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இதுவரைக்கும் இந்த திட்டம் தொடங்கப்படாமல் இருக்கிறது. இந்த திட்டத்துக்கான அந்த தொடக்க நிகழ்ச்சிக்கான அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசு விழாவுக்கான இருக்கிறது. ஏற்கனவே இந்த கடந்த பிப்ரவரி பாதுகாப்பு ஆணையர் நிலமனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளார். பின்னர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து மே மாதத்திலேயே முழுமையான அனுமதியும் கிடைத்திருந்தது. இந்த நிலையில இந்த சேவை எப்போது தொடங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மத்திய அரசு இதுவரைக்கும் இந்த சேவை தொடங்குவதற்கான இந்த சிறப்பு விழாவுக்கான அந்த தேதி இதுவரைக்கும் அறிவிக்கப்படாமலேயே இருக்கிறது. இதனால இந்த வழித்தடத்துல ஏற்கனவே பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு 10 ரயில் நிலையங்கள் திறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்போது இந்த சேவை தொடங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.